இயேசுவின் இனிய நாமத்தில் என்னை கேட்கிற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமும் ஆசீர்வாதமும் உடையவர்களாக இருப்பீர்களாக. உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழ மாட்டீர்கள். அநேகர் இடறி விழுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், தங்களுடைய அழைப்பை தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கவில்லை. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, என்ன தொழில் என்ன, அதை குறித்த ஒரு நல்ல நிச்சயம் இல்லாததுனால வழியிலே தடுக்கி விழுந்து விடுகிறார்கள், சறுக்கி விழுந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் இன்னதென்று நம் கர்த்தரிடத்தில் கேட்டு, கர்த்தருடைய வசனத்தில் வாசித்து ஜெபித்து தெரிந்து கொண்டோமானால், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டோமானால், நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. மாத்திரமல்ல, இடறி விழாதிருக்கிறது மாத்திரமல்ல, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நிச்சயப்படுத்தி கொண்டு அவைகளில் ஜாக்கிரதையாய் நாம் நடந்தால், ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் சும்மா லேசுப்பட்ட மழையில் எப்படி கிடைக்கும்? பரிபூர்ணமாக அளிக்கப்படும். கர்த்தர் வாசல் இருந்தாலும் அப்படியே திறந்து கொடுப்பார், வா உள்ளே. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, இதை உறுதிப்படுத்திக் கொள்ளும். அவர் அழைக்கும் போது உங்களை பேர் சொல்லி அழைத்தார் அல்லவா? என்ன ஒரு நாள் பிரதாப் சிங் என்று அழைத்தார். மோசையை பார்த்து மோசே மோசே என்று அழைத்தார். சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேல் என்று சொன்னார். மரியாள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவளை கூட பார்த்து மரியாளே மரியாளே என்றார். அவர் அழகான தேவன், அழகாய் அழைக்கிறவர். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசனத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. இந்த நாள் முழுதும் நான் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற கம்பீரத்தோடு நடவுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி வாழ இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோக பிரவேசனத்துக்கு ரிசர்வ் பண்ணிட்டு போங்க. அந்த ரிசர்வேஷன் என்ன தெரியுமா? அழைப்பை குறித்தும் தெரிந்து கொள்ளுதலை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்குதல். காட் பிளஸ் யூ. மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் திரளாய் கடந்து வாருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.